மக்கள் நீதி மையத்தில் இணைந்தது எப்படி? எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னையும் தாண்டி இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் நம்ம அப்படின்னு யோசிக்கும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணது, அரசியலால் தான் பெரிய மாறுதல் கொண்டு வர முடியும். நான் கமல் சார் கட்சி ஆரம்பிக்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் சேர்ந்தேன். நான் ஒரு வருஷம் கழித்து நான் திரும்பி பார்க்கும்போது, இல்லை சார் சொன்ன விஷன் அண்டு இதெல்லாம் நல்லா தான் இருந்தது, பட் ரியாலிட்டியில் நடக்கலையப்பா, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கிறேன். கமல் நிர்வாகிகளை சந்திப்பது உண்டா? நிறைய டைமில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரில் ஒரு டைமில் அந்தந்த நாளில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, மேனேஜ்மெண்ட் கமிட்டி எல்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் டைம் டு டைம் என்னுடைய கருத்தை வச்சுருக்கிறேன். அதுக்கு எஸ் ஆர் நோ, ஏன் எஸ் ஏன் நோன்னு கூட எங்களுக்கு ஃபீட்பேக்கே வராது. கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு வெறுத்துடுச்சு. கடலூரில் தனித்து போட்டியா? இல்லை, நான் கடலூரில் நான் நிற்க போகிறதில்ல. என்னுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் இந்த முறை இருக்காது. கோவை சரளா நேர்காணல் நடத்தியது தவறா? இட் இஸ் அ கேஷுவல் கமெண்ட் விச் ஐ ஷேர்ட் வித் மை வைஃப். என் வைஃப் அதுக்கு கமெண்ட் பண்ணதோட இதை நான் யதார்த்தமாக சொன்னேன். அதான் ஏன் அந்த யதார்த்தம் நான் சொன்னேன்னா, திடீர்னு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி முக்கியத்துவம் பெறுறாங்க, ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு காணாமல் போயிடுறாங்கன்ற பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன். தவிர எனக்கு கோவை சரளா மேடம் எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு தனிப்பட்ட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ இதுவோ கிடையாது. நடிகர் நடிகைகளுக்கு முக்கியத்துவமா? அப்படி ஒன்றுங்க நான் நினைக்கல. நான் சினிமா துறையில் இருந்ததுனால அவருக்கு சினிமா துறையில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் அவருக்கு மேலே இருக்கிற அபிமானமும் அவரை பார்த்ததுனாலையும் அவங்க சேர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. நான் இப்போ ஆந்திரப்ரனர். நான் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பித்தா நிறைய ஆந்திரப்ரனர் தான் சேருவாங்க. அதனால் குமாரவேலு ஆரம்பித்தார், இன்னும் நிறைய ஆந்திரப்ரனர் வச்சு சேர்றாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான், அதுதான் நிதர்சனம். மக்கள் நீதி மையத்தில் மீண்டும் சேருவீர்களா? கமல் சாரோட கொள்கைகள், கமல் சாரோட விஷன், கமல் சாரோட வேல்யூஸ், இதை பார்த்து கட்சிக்கு வந்தேன். அந்த விஷன் அண்ட் வேல்யூஸில் இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த விஷன் அண்ட் வேல்யூஸ் அது மாறிச்சுன்னா அவர் என்னை கூப்பிட தேவையில்லை, நான் போய் கதவை தட்டி உள்ளே போவேன். மக்கள் நீதி மையத்தில் நடப்பது என்ன? உள்ளே வர்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, வெளியே போகிறதும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி என்ன நடக்குது, அவங்களோட பிளானிங் என்ன, அவங்களுடைய பொசிஷன் என்ன பண்ண போகிறோம், எதுவுமே எங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி இருக்குது. நாங்கள் போய்ட்டு அங்கே திரும்ப முழிச்சு பார்த்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்த்து தான் என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி கமல்ஹாசன் ஆஃபீஸ்க்கு வராரா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய ரகசியமாக இருக்கும். அது உண்மை தான் நீங்கள் கேட்குறது. ரகசிய கூடாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல தோணுது. உங்களை தடுப்பவர்கள் யார்? அதான் ரொம்ப தெளிவாக தான் சொன்னேன். நான் இப்போ ஒரு விஜய் டிவி மகேந்திரன், டாக்டர் மகேந்திரன், அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி 3 மேனேஜ்மெண்ட் கமிட்டி பீப்புள், அவங்கள சுற்றி வர ஒரு செட் ஆஃப் பீப்புள், அவங்க மீதி எல்லாரையும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதே தெரியாது. வேட்பாளர்களுக்கு மிரட்டலா? அவர் யாரையும் மிரட்ட எனக்கு தெரிஞ்ச மிரட்ட வேண்டிய தேவையும் இல்லை. எல்லாரும் விருப்பமனும் எல்லாரும் ஆசையாக தான் கொடுக்குறாங்க. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட், April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.